ஹாய் எவ்ரி ஒன். ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கணும். என் சேனல் மட்டும் நல்லா இல்லை, கொஞ்சம் தயவு செய்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பண்ணுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும். லைக்ஸ், ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நண்பர்களே, நன்றி, வணக்கம். இன்றைக்கி மார்கன் மூவிஸ் பற்றி ஒரு விமர்சனம் பார்த்துடலாம். இதில் விஜய் ஆண்டனி சார் துருவாக நடிச்சிருக்காரு, ஏடிஜிபியாக. நம்ம சமுத்திரகனி சார் அவருக்கு மேலதிகாரியாக நடிச்சிருக்காரு. அஜய் திஷன் என்பவர் தமிழ் அறிவாக நடிச்சிருக்காங்க. மகநதி சங்கர் சார் அவரும் நடிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் சுருதியாக பிரிகேடாக நடிச்சிருக்காங்க. எல்லோரும் நடிச்சிருக்காங்க சொல்கிறத விட வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். அறிமுக நாயகனாக அறிமுகமாகியிருக்காரு அஜய் திஷன் அவர்கள். அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும். இது என்ன மாதிரி படம்னா த்ரில்லர் மூவியாக, தமிழ் த்ரில்லர் மூவியாக வந்திருக்குது. ஆல்ரெடி ஒரு 11 என்ற த்ரில்லர் படம் பார்த்தேன். ஒருத்தனை ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம். அந்த மூவிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக த்ரில்லர் மூவியாக இந்த மார்கன் மூவியை தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பக்காவாக ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு நம்ம லியோ ஜான் பால் சார் அவர்கள். அவர் அறிமுக இயக்குனர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவத்தை காட்டியிருக்காரு. படம் மாசா இல்லை வேஸ்ட்டான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் என்னோடய மார்க்ஸு லாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்கள் கமெண்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? படத்தை சொல்லணுன்னா, படத்தில் ஒரு கும்பல் அழகான பெண்களை கடத்தி அவங்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க. அநீதின்ட்டு அந்த பொண்ணு கடத்தி கற்பழிக்கலை, ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதில் அந்த பொண்ணோட நிறம் மாறி அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. கருகிய நிலையில் குப்பைத்தொட்டிலேருந்து எடுக்கப்படுகிறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஏடிஜிபியாக இருக்கிற விஜய் ஆண்டனி சார் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் இந்த கேஸை பற்றி பேசுகிறாரு. சமுத்திரகனி சார் இந்த கேஸை ஒப்படைக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வெண்ணிலா கிளம்பிட்டாங்க. ஸ்ருதி சார், ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ, கில்லரும் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லரும் எவ்ரி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். இந்த கேஸை பற்றி சமுத்திரகனி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனி சார் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த கொலையாளி யார், அடுத்து என்ன நடக்க போகுது என்பது தான் கதைன்னு சொல்லணுன்னா, கதை ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக அப்படியே நம்மளை சீட்டை விட்டு எழுந்துக்க வைக்க முடியாத அளவுக்கு படம் ஒவ்வொரு சீனும் நம்மளுக்கு பரபரப்பாகவே இருக்குதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது இதையே நம்மளுக்கு தோணுது. அதனால் வேறு எங்கேயும் நம்ம கவனம் போகாமல் படத்தோட ஸ்க்ரீனையே பார்க்க வச்சுட்டாரு நம்ம லியோ ஜான் பால் சார். இவங்க 2 பேர் கூட்டணியில் இது ஒரு பார்ட் 1 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வந்தால் நல்லா தான் இருக்கும். அறிமுக சீனே அமக்கலமாக எடுத்திருக்காங்க. படத்தில் அமக்கலமாக எடுத்திருக்காங்க மீன்ஸ், அதாவது நம்மளை ரொம்ப அந்த பொண்ணோட பாடியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கதையில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் விட்டுறாரு ஜான் பால் சார் அவர்கள். போஸ்ட்மார்ட்டம் படி ஏதோ ஸ்பெஷல் பிளட் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே போல் இன்சிடெண்ட் இன்னொரு பொண்ணுக்கும் நடக்குது. அப்போ விஜய் ஆண்டனி சார் கொஞ்சம் பழைய நினைவுகளாக வருது. என்னென்னா, அவர் பொண்ணுக்கும் இதே போல் நடந்திருக்கு. சேம் பேட்டர்ன்லேயே கொலைகள் நடக்கிறதுனால அவர் குழம்பி போகிறாரு. யாராக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு கேள்வி தோணுது. அந்த நேரம் பார்த்து ஒரு க்ளூ கிடைக்குது. பழைய காரில் ஒரு டாலர் சிம்பிள் வரைஞ்சி ஒருத்தன் மாட்டிக்கிறான். அவர் தான் நம்ம அஜய் திஷன் அவர்கள் கையும் காலமும் பிடிச்சி க்ரைம் பிரான்ச்சுக்கு எடுத்துன்னு போய் விசாரிக்கலான்ட்டு கூட்டின்னு போகிறாங்க. அவர் கொஞ்சம் சைக்கோவாக பிஹேவ் பண்ணுறாரு. அதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் தான் இந்த படத்தோட வில்லன், அவர் தான் இந்த பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தோண வைக்கிறாங்க. He is Mr. Dhuru, Senior ADGP Mumbai.
அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான காட்சிகளை கொண்டு போகிறாரு லியோ ஜான் பால் அவர்கள். நடுவிலே மகாதநதி சங்கர் சார் இனிமே இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறார். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபீஷியல். தமிழறிவு ஏஜ் 23 சன் ஆஃப் முருகவேல். ஐடென்டிஃபிகேஷன். என் மகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனது, இதை கண்டுபிடிக்க போகும்போது அவருக்கும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவரையும் கொலை பண்ண பார்க்குறாங்க. அதை தப்பிச்சுக்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி சார். அதன் காரணமாக ஒன் சைடு அவருக்கும் அந்த கருகிய நிலை ஏற்படுகிறது. படத்தில் முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தா, புது முக நடிகர்களை வச்சு படம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தர முடியுமா அப்படின்னு பார்த்தா தர முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம லியோ ஜான் பால் சார். ஏன் அவரே நான் புகழ்கிறேன்னா, ஒவ்வொரு சீனும் நீங்கள் பார்க்கும்போது இது வந்துட்டு புது டைரக்டர் எடுத்த படம்னே சொல்ல முடியாது. கட் இந்த லிஃப்ட் ஆகி ப்ரோ இது பண்ணோம்னா லூசர். அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் அது வெறும் தண்ணியில் கண்ணு. ஒவ்வொருத்தரும் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கதையோட ஒன்றி போய் நடிச்சிருக்காங்க எல்லாரும். குறிப்பாக அந்த ஆந்தை கூட அங்கே நடிச்சிருக்கு, அருமையாக மிரட்டியிருக்கு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நம்மளுக்கு வந்துட்டு மறக்க முடியாத ஒரு ஃபீலிங்கை தரும். அதுக்கு நான் கேரண்டி. படத்தோட சீனில் பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருப்பாங்க, இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து மறக்க முடியாத ட்விஸ்ட்டு. அவள் உயிர் நம்ம கையில். பாய். இவர் தான் கொலையாளி, அவர் தான் கொலையாளின்னு நம்மளால் யூகிக்க முடியாத நிலைக்கு வந்துடுறோம் நம்ம. கடைசியில் வரைக்கும் யார் கொலையாளின்னு காட்டாமையே படத்தை நகர்த்தின்னு போகிற அவரோட ஸ்டைல் வந்துட்டு வரவேற்கத்தக்கது. தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு டைரக்டர் ரத்னம் இவர் தான். பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் கொண்டாடுறாங்க. இவர் என்ன மாதிரி ஸ்டைலில் கொண்டு வர்றாரு பார்க்கலான்ட்டு நமக்கு தோணுது. பரவாயில்லைங்க, படம் வந்துட்டு பார்க்குற அளவுக்கு இல்லைங்க, கொண்டாடுற அளவுக்கே இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் ரசிகர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்ட்டு போக போக பார்க்கலாம். 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். யார் இந்த பையன்? ஒவ்வொரு சீன்லேயும் சரி, அதாவது அந்த அஜய் திஷன் வர சீனாகட்டும், விஜய் ஆண்டனி சார் வர சீனாகட்டும், அந்த வில்லன் நடிகர்கள் வர சீனாகட்டும், ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்காங்க. எந்த சீன்லேயுமே சொதப்பல் இல்லை. எந்த சீன்லையுமே அதிகபட்சமான ஆபாசமான வார்த்தைகள் கொண்ட வசனங்கள் எதுவும் இல்லை, இரட்டையர்த்த வசனங்கள் எதுவும் இல்லை, அபியூஸ் சீன் இல்லை, யாரும் முகசுழிக்கக்கூட முடியாத அளவுக்கு படம் எடுத்து அந்த சீனும் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட படமாக இது உருவாகியிருக்கிறது. நம்ம கண்டிப்பாக கைத்தட்டணும். ஒவ்வொரு சீனுக்கும் கைத்தட்டலாம். ஆனால் அந்த இடத்துல கைத்தட்டக்கூட கூடாதுன்ட்டு தன்னை மறந்து ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னா அது இந்த படத்தை தான் பார்ப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். அவ்வளோ பின்ட்ராப் சைலண்ட்டுங்க. படம் வரும்போது பின்ட்ராப் சைலண்ட்டுங்க. இந்த படத்துக்கு 10க்கு 9.5 மார்க் நான் தருவேங்க. நன்றிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.